திருப்புவனத்தில் காவலர்கள் தாக்கியதில் இளைஞர் அஜித் உயிரிழந்த சம்பவத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரம் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, திருப்புவனத்தில் ஏற்பட்ட இந்த காவல் நிலைய மரண வழக்கு தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்த கண்டன அறிக்கையில் என்ன குறிப்பிட்டுள்ளார்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திருபுவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைவில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை தாவேகா தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கார். அவருடைய அறிக்கையில தொடர்ச்சியாக இந்த திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல இந்த காவல் நிலைய மரணங்கள் தொடர்ந்துட்டே வருது. இந்த காலகட்டங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 24 காவல் நிலைய மரணங்கள் அடைஞ்சிருக்கு. குறிப்பிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் இந்த விஷயத்துல கடுமையான ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இது தொடர்பாக தமிழ்நாட்டுடைய உள்துறை அமைச்சர் கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித்குமாருடைய காவல் மரண வழக்கில் காவல்துறையினரே கொலை குற்றவாளிகள் என்பதால் இதனை தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் விசாரணை நியாயமாக நடைபெறாது. எனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பல்கலைக்கழக அந்த வன்கொடுமை வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடியாக கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டதை போலவே இந்த வழக்கிலும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உடனடியாக இந்த விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அதே போல இத்தகைய கொடூர சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறாது என்று உள்துறை அமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உடனடியாக உறுதியும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். இல்லையால் பாமர மக்களை வதைக்கும் அதிகார துஷ்பிரயோக மு.க.ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான இந்த அராஜக அரசுக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வரலாற்றில் திமுக நினைத்து கூட பார்க்க முடியாத தோல்வியை மக்கள் பரிசாக அளிப்பார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார். ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.